எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வருஷம் முன்னாடில இருந்தே ஏன் இப்போ வரைக்கும் வந்து ஒரு பர்టిక్యులர் மேக்கப் ட்ரெண்ட் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு நம்மளால மேக்கப் பண்ண முடியுமா அப்படிங்கறதா அந்த ஒரு மேக்கப் ட்ரெண்ட். ஸோ அந்த ஒரு மேக்கப் ட்ரெண்ட் வந்து நம்ம ட்ரெண்டுக்காக பண்ணனாலும் how far we are strong in our makeup அப்படின்னு பார்க்கறதுக்காக கண்டிப்பா ஒரு தடவையாவது பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. என்னதான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி இருந்தாலும் கண்ணை மூடிட்டு உங்களால எந்த அளவுக்கு அழகா மேக்கப் போட முடியும், இன்னைக்கு அந்த ஒரு சேலஞ்சை நான் வந்து பண்ண போறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த மேக்கப் போடுறதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல நானும் தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். போலாமா சேலஞ்சுக்கு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு முன்னாடி நான் முதல்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது மூலிமா எனக்கு டைம் சேவ் ஆகும். என்னோட ஹேரை செட் பண்ணிக்கலாம். திடீர்னு வந்து மேக்கப் போடணும் அப்படின்ற கட்டாயம், ஆனால் வந்து கண்ணாடி இல்லாத இடத்துக்கு போகிறோம், அப்படி இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, லைட் இல்லாத இடத்துல வந்து மேக்கப் போடணும், இல்லை டச்சப் பண்ணணும், ஆர் காரில் ட்ராவலிங்கில் போடணும் அப்படின்றப்போ இந்த ஒரு டெக்னிக் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ப்ரைமர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபீல் ஆகாது, நம்ம ஃபிங்கர்லேயே எடுத்துப்போம். ஓரளவுக்கு அந்த சத்தம் கேட்கறத வச்சு இவ்வளோதான் வந்திருக்கும்னு நினச்சி நான் கணிச்சு நிறுத்திட்டேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன், டோனர் வச்சு க்ளீனும் பண்ணிட்டேன். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மேக்கப்புக்கு கொஞ்சம் நான் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணாமல் கையிலேயே பிளெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி we can feel the texture. எந்த இடம் வரைக்கும் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் போகுது, எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, ஸோ அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் டெஃபினெட்லி இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒயிட் பேச்சஸ் தெரியும், முக்கியமாக இந்த லாக்மே ப்ரைமர். ஓகே, எப்பவுமே ஒரு தடவை பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நம்ம ஃபுல் ஃபேஸை வந்து நம்மளோட கையால் வந்து விரலால் ஸ்மட்ச் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டோம்னாலே எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சஸ்லாம் போயிடும். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷன். மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் சாஃப்ட் டேன் போதும்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்குற வரைக்கும் எதுக்கும் நான் கையாலேயே வந்து ஃபவுண்டேஷன் வந்து எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, எக்ஸஸாக இருக்கிறத ப்ரஷில் எடுத்துக்கிறேன். ஓகே, பண்ணி பார்த்து என்னென்னா இது நம்ம ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் செய்கிறதில்ல, இந்த மாதிரி நிறைய தடவை சில நேரத்தில் செஞ்சுருப்போம். பட் அட்லீஸ்ட் காரில் அறக்க பறக்க ஏதாவது ஒரு இடத்துல செய்யும்போது கூட நம்ம ஒரு சின்ன காரில் இருக்கும் இல்லையா மிரர், அந்த மிரரை பார்த்து செஞ்சுருப்போம். அப்படி இல்லையா அவசரமாக போனால் கூட நம்ம மொபைல் ஃபோனையாவது பார்த்து மேக்கப் பண்ணியிருப்போம். இஃப் யூ பிளெண்ட் இனஃப் கொஞ்சமாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஃபினிஷ். அந்த கண்ணு ஓரம் இங்கெல்லாம் வந்து விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபினிஷிங் பவுடர் போட்டு நம்மளோட ஃபவுண்டேஷனை செட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஐ திங்க் நம்மளோட ப்ளஷ் அண்ட் மிச்ச வேலைலாம் பண்ணும்போது போயிடும். ஃபஸ்ட்டு நம்மளோட சீக்ஸ் அண்ட் மற்ற ஏரியா வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? நிறைய வீடியோஸில் அவங்கக்கிட்ட கான்டூரிங் ரொம்ப ஈஸி, பண்ணிங்கன்னா பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா வந்து எடுப்பாக தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த சின்ன இடம் வந்து உங்களோட கழுத்து பகுதியோட மர்ஜ் ஆகிடும், இப்படிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ டெஃபினெட்லி ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த கான்டூரிங். பட் டெஃபினட்டாக இது வந்து நம்ம பிளெண்ட் பண்ணலன்னா சகிக்காது. பட் இருந்தாலும் ஐ எம் கோயிங் டு கிவ் இட் எ ட்ரை. கண்ணை மூடிட்டு எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரில. ஸோ ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா? என்னோட ஒரு ஃபிங்கரை நடுவில் வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பண்ணிட்டேன். ஸோ பிளெண்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வந்து இப்போ ஜா லைன். ஓகே, இங்கே கொஞ்சம் சின் கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஸோ இது வந்து டோட்டலாக நம்ம பிளெண்ட் பண்ணுறதுல தான் இருக்கு. ஸோ இதோட அழகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை டு டூ இட் பெட்டர். இது வந்து உங்களுக்கு நெத்தி லாங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக காட்டுறதுக்கு உதவும்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல்.
நாட் பேட். என்னோட லாக்மே அப்சல்யூட்டோட illuminating shimmer brickல இருந்து நான் ஜஸ்ட் கைக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் போட போறேன். That's all. போதும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் எடுத்தது வந்து என்ன கலர்னு தெரியல, பட் ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நோஸ் டிப், கியூபிட்ஸ் போ அண்ட் நம்மளோட டீ-ஜோன். தட்ஸ் ஆல். நாட் பேட். ஓகே, பிரான்சர் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், பட் கொஞ்சம் மேலே போட்டிருக்கலாம், ரொம்ப கீழே போட்டேன். அண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிளெண்ட் பண்ணியிருக்கணும், பட் நாட் அ ப்ராப்ளம் இல்லையா? ஸோ இதோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. யூஸ் பண்ணணும் பண்ணலையோ ஃபினிஷ். எடுத்தோன்னே ஒருத்தரை பார்க்கும்போதே ஐஸ் அண்ட் லிப்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு விசிபிளாக தெரியுமா? அதனால தான் ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் மட்டும் எல்லாருமே போடுவாங்க. ஸோ அந்த ஐ மேக்கப்புக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த பென்சில் நம்புறனோ இல்லையோ, பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பூலியை நான் டெஃபினெட்லி நம்புகிறேன். இந்த ஷேப் ஆஃப் த பென்சில் வேறு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, எங்கே வைக்கிறோன்னே தெரியாது. ஆக்சுவலி நம்மளோட ஐப்ரோஸ் நம்ம பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம்னாலே நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து ட்ரூலியாக அப்படி ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி இருக்கிறத அது கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். ஹாரிசான்டலாக வச்சு பண்ணால் தான் ஒழுங்காக வரும், வெர்டிக்கலாக வச்சு பண்ணால் வராது. அழுத்தி 2-3 இடத்துல பண்ணிட்டோம்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு வரைஞ்சாச்சு. ஸோ என்னதான் நம்ம வரைஞ்சிருந்தாலும் ஸ்பூலியை வச்சு நம்ம அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஷேப் கொண்டு வரும்போது தான் பிளெண்ட் ஆகும் அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய கலர் கூட. பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப வந்து இங்கே பிக்மெண்டடாக ஆக்கி வச்சுருக்கேன், நிறைய வந்து எடுத்து வச்சுருக்கேன். தொட்டாலே தெரியுது, நாட் அ ப்ராப்ளம், பெரிய தப்பாக தெரியல. ஸோ மேக்கப்பில் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கண்ணை மூடிட்டு நான் என்ன தொடரணும் அதுதான் வந்து இன்னைக்கு கலர். அவ்வளோதான். ஒரு பிங்கிஷ் கலர் இங்கே எங்கேயோ இருக்கும். பிங்க் கலராக இருந்தால் பெட்டராகிடும், ஒரு குறை தெரியாது. வேறு எதுவும் டார்க் கலர்ஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, பிங்க் கலர். பிங்க் கலர். I'll go for the pink color. அடுத்ததா I'll go for same color. இங்கே தான் எங்கேயோ எடுத்தேன். இது கலரே இல்லையே, பிங்க் கலர்னு நினைக்கிறேன். இருந்து ஏதாவது லைட் ஷேடை எடுத்து அவுட்டரில் கொடுத்துக்கலாம். ஒயிட் கலரோட ஆஷ் கலர் டெஃபினெட்லி இங்கே இருக்குது. ப்ளூ போன் கீழே போட்டு அண்ட் கொஞ்சம் இன்னும் கார்னர்ஸ்லையும். ஓகே, இதோட இது வேலை முடிஞ்சிச்சு. இனி நம்ம பிளெண்டிங் பண்ண போகிறோம். விரலை வச்சு பண்ணுறது இட்ஸ் ஃபார் மோர் பெட்டர். பிங்க் கலர் போட்டிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் 2 கலர், என்ன கலர் போட்டிருந்தாலும் சரி 2 கலரை நான் மர்ஜ் பண்ணி விடுறேன். ஸோ உள்ள பிங்க் அண்ட் வெளியில் ஏதோ ஒரு லைட் ஷேடுன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இங்கே ஏதாவது கொட்டியிருக்கோம். நம்ம இது எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இந்த கண்ணுக்கு என்ன கலர் போட்டேன் அப்படி பேலட்டில் போட்டதே தெரியல. இந்த கண்ணு யாரோ கண்ணில் பஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். என்னதான் இருந்தாலும் நம்ம போட்டுட்டோம், போட்டது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மேபிளினோட கொலோசல் காஜல் வச்சு நம்மளோட ஐலைனரும் வரைஞ்சிடலாம், நம்மளோட காஜலும் வரைஞ்சிடலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கண்ணை மூடிட்டு நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் நம்புறது இந்த ஒரு விஷயந்தான். ஸோ டெஃபினெட்லி வந்து இதில் வந்து 100 out of 100 மார்க்ஸ் நான் வாங்கிட்டேன். என்னோட லாக்மே ஐகானிக் மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸோ மஸ்காரா மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருமே இப்படி
கண்ணு கிட்ட இப்படி போட்டு பழகிருப்போம், கண்ணை திறக்காமலே. ஓகே, அடுத்த ஸ்டெப் போயிடலாம். நம்மளோட லிப் மேக்கப் ஏதாவது ஒரு கலர், ஐ டோன்ட் நோ, ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ணுறேன். கைக்கு என்ன வருதோ அதை சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த லிப் கலருக்கு எந்த பென்சில் சூட் ஆகும்னு தெரில, பட் பரவாயில்ல, நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆஸ் யூஷுவல் நான் தலைகீழ தான் போடுவேன். லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறமா லிப் பென்சில் போடலாம். நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த லிப்ஸ்டிக் மட்டும் கடன்னு போட்டு நிறைய தடவை வந்து ப்ராக்டிஸ் ஆகிருப்போம். ஸோ டெஃபினெட்லி கண்ணு திறந்திருந்தாலும் சரி, மூடி இருந்தாலும் சரி, இந்த ஒரு பார்ட்டை எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த விமென் கரெக்டாக தான் போடுவோம். இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். கீழே எப்படியோ கொடுத்துட்டேன், மேலே கொடுக்குறது தானே கஷ்டம். பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஐ மேக்கப் கூட தோத்துரும். ஸோ டெஃபினெட்லி என்னோட லிப் மேக்கப் கண்ணை மூடிட்டு போடலாம். மேக்கப் வித் ஐஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சேலஞ்சை டெஃபினெட்லி இன்னைக்கு நான் பண்ணி பார்த்ததுல நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. ஐ ஷேடோ கூட நம்ம பிரச்சனை பண்ணிக்கவே கூடாது, தொடவே கூடாது. ஐ ஷேடோ போடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அண்ட் நம்மளோட ஐப்ரோஸ் நேச்சுரலாகவே இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப டார்க்காக ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடம்லாம் வந்து நிறைய வந்து மேலே அது பிக்மெண்டட் ஷேடோன்றதுனால மேலெலாம் ஒட்டிச்சு அந்த ப்ளூ கலர். ஸோ நம்மளோட காஜல் அண்ட் நம்மளோட லிப்ஸ்டிக் மட்டுமே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டு மட்டுமே நம்ம கைக்கு நல்லாவே பழகிருக்கு. ஸோ கண்ணை மூடிட்டு போட்டாலும் சூப்பராக வருது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த ஒருத்தட்ட சொல்லும் போது நான் இந்த வேலைலாம் கொடுத்தா கண்ணை மூடிட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி கண்ணை மூடிட்டு செய்ய முடியுமா? அதுக்கு தான் இந்த ஒரு மேக்கப் வித் க்ளோஸ்ட் ஐஸ் சேலஞ்சை நான் கண்ணை மூடிட்டு செஞ்சு பார்த்தேன். டெஃபினெட்லி 90% ஐம் சாட்டிஸ்ஃபைட் எக்ஸப்ட் ஃபார் ஐ மேக்கப். மிச்சம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதுவும் ஏதோ ஒரு புது ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஒரு ஐஸ் வந்து ரொம்ப பிளண்டாகவும், இன்னொரு ஐஸ் வந்து ரொம்ப டார்க்காகவும். இது யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல ட்ரெண்டாக கூட ஆகலாம். ஸோ லிப் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ லிப் மேக்கப் அண்ட் ஓரளவுக்கு நம்மளோட சீக்ஸ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. ஸோ ஆல் டுகெதர் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு மேக்கப் போட்டதில் எனக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ எந்த சுச்சுவேஷன்லனாலும் என்னால் சூப்பராக மேக்கப் போட முடியும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபவுண்டேஷன்லேருந்து நம்மளோட பவுடர் அப்ளை பண்ணதுலேருந்து நம்மளோட கான்டூரிங்லேருந்து எல்லாமே சக்ஸஸ் தான். கொஞ்சம் நம்மளோட ப்ரான்சர் கூடி இருந்தாலும் இட்ஸ் ஓகே, ரொம்ப மேனேஜபிளாக தான் இருக்கு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட ஐஷோட தவிர்த்து எல்லாமே நம்மளால கண்ணை மூடிட்டு பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு சேலஞ்சை நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களை எத்தனை பேர் பண்ண முடியுதுன்றதை நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.